பிக் பாஸ் மூலியமா பாப்புலரான கப்புள்ஸ் அமீர் பாவனி வெட்டிங் செம்ம கிராண்டாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மத்தியில் நடந்து முடிஞ்சிருக்கு. மேலும் இந்த மேரேஜில் பல பேர் கலந்துக்கிட்டாங்க. பட் எல்லாரும் எதிர்பார்த்த அமீர் ஃபேமிலி யாருமே கலந்துக்கல. அதாவது பிக் பாஸ் சீசன் 6க்கு அப்புறமா ஐஷு ஃபேமிலியும் அமர் ஃபேமிலியும் நிறைய வாக்குவாதம் வந்திருக்கு. 2 பேரும் பேசிக்கிறது இல்லைன்னு நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு வந்துச்சு. பிக் பாஸ் சீசன் 6க்கு ஐஷுவை அனுப்ப வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. அதை கேட்காம வீட்டில் இருந்து அனுப்பி வச்சிருந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஐஷு நிக்ஷன் ப்ராப்ளம் வந்தப்போ கூட ஒரு இடத்துல கூட அமீர் ஆறுதல் எதுவுமே பேசலன்னு, அதனால ஒட்டுமொத்த குடும்பமும் அமீர் கிட்ட பேசுறதில்ல, ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் அன்ஃபாலோ பண்ணியிருந்திருக்காங்க அமீரை. அமர் ஒரு வீடியோவில் ரீசெண்டாக பேசியிருந்தார். அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் யாரையும் விட்டுட்டும் வரல, நான் யாரையும் அன்ஃபாலோவும் பண்ணல, அதெல்லாமே அவங்க எடுத்த முடிவு தான்னு சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இப்போ வரலும் நான் யாரையும் விட்டுட்டு வரணும்னு நினச்சதில்லை. எனக்கு சின்னதாக யாராவது உதவி பண்ணாலே நான் சாகுறவர்களும் மறக்க மாட்டேன். அப்படி இருக்கப்போ நான் எப்படி அவங்கள விட்டுட்டு வருவேன் அப்படின்றது சொல்லியிருந்தாரு. அஷ்ரஃபோட ஃபேமிலி மட்டும்தான் அமீருக்கும் ஃபேமிலியாக இருந்தாங்க. கூடவே இருந்து நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு அமரோட வளர்ச்சிக்காக. இப்படி இருக்கப்போ திடீர்னு இவங்க பேசாம இருக்கிறது பலருக்கும் வருத்தமாக தான் இருந்தது. இந்த நிலையில அமீரோட திருமணத்துலையும் அஷ்ரஃபோட ஃபேமிலியிலேருந்து யாருமே கலந்துக்கல. மேலும் ஐஷுவோட சிஸ்டர், ஐஷுவோட அம்மா 3 பேருமே ரீல்ஸ் பண்ணி போஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு கீழே நீங்கள் அமீரை மறந்துட்டீங்களா, எதுக்காக நீங்கள் அமீர் கல்யாணத்தில் கலந்துக்கல, இப்படி நீங்கள் அமீரை பாதியிலே விட்டுருக்க கூடாதுன்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்படி நிறைய பேர் ஐஷுவோட ஃபேமிலியை ப்ளேம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அமர் தனக்கு உதவி பண்ண குடும்பத்தையே மறந்துட்டாரு. இதெல்லாம் ஒரு மனுஷன் இருக்கவே கூடாதுன்னு பலரும் கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அமரையும் ஒரு பக்கம் ப்ளேம் பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்த ஐஷு, இங்கே நம்மளோட வேலையை மட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளை பற்றி வர தப்பான ஜட்ஜ்மெண்ட்டை ஏற்றுக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம். நாங்களும் மனுஷங்க தான்ன்றது நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஒரு கதையோட ஒரு பக்கத்தை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் கருத்து சொல்ல முடியாது. அதுக்கு 2 பக்கமும் இருக்கு. என்ன நடந்துச்சுங்கிறது எங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் எந்த ஒரு முடிவுக்கும் வராதீங்க. எல்லாத்துக்குமே பர்சனல்னு ஒன்று இருக்கும். அதுக்கான ரெஸ்பெக்டை நீங்கள் கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். காலத்தில் எல்லாருமே தங்கமாக தெரியுவாங்க, ஆனால் எல்லா நேரமும் அப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ தயவு செஞ்சு எங்களை வாழ விடுங்கன்னு சொல்லி ரிப்ளை கமெண்ட் கொடுத்துருக்காங்க ஐஸ்வர்யா. ஐஷுவோட இந்த கமெண்ட்டை பார்த்ததுக்கு அப்புறமேட்டு பலரும் ஐஸ்வர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு